ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விலாக் தான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா அம்மாவே காலையிலேயே மாவாட்டுறதுக்கு ஊற வச்சுட்டாங்க. அப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவோட பங்காளிங்கிற ஒருத்தர் இறந்துட்டார். அதனால் 2 டேஸ்க்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அடுத்த 2 டேஸ் பார்த்திங்கன்னா 16. அதனால் எல்லோரும் வருவாங்க. அதனால் சீக்கிரம் மாவாட்டிடலான்னு அம்மா 1.5 படி ஊற வச்சுட்டாங்க. ரேஷியோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட்லி பேட்டருக்கு நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ 1 டம்ளர் உளுந்துக்கு 6 டம்ளர் அரிசி. நாங்கள் எப்படி ஊற வைப்போம்னா இட்லி அரிசி பார்த்திங்கன்னா 3 டம்ளர்னால் சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர், 1 டம்ளர் பச்சரிசி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுச்சுன்னா இட்லி தோசை 2த்துக்குமே கரெக்டான ரேஷியோ அதுதான். அம்மா அப்படி தான் ஊற வைப்பாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து தான் ஆட்டுவேன். உளுந்து ஆட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு எடுத்து 2ஐயும் ஒரே பாத்திரத்தில் கலக்கி நைட்டுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு நான் கலக்கி எடுத்து வச்சிட்டேன். மற்றது அப்போவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்து புளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். இது எப்போவுமே பார்த்திங்கன்னா மாவாட்டினா கையோட கிரைண்டர் கழுவுனா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கம்மியான மாதிரி இருக்கும். ஏன்னா அது சின்ன வேலை தான் கையோட கழுவுறது. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக மாறிடும். அதனால நான் கையோட கழுவி கமுத்திடுவேன். அப்புறம் நான் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி, இந்த கிரைண்டர் கழுவுற தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். மாடு இருக்கங்காட்டி நாங்கள் மாட்டுக்கு வச்சுருவோம். அப்புறம் கிரைண்டர் கழுவி கொஞ்சம் வெயிலில் காய வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா மாவாட்டின இடம் ஃபுல்லாக கொஞ்சம் தெரிச்சிருக்கும். அதையும் கையோடு தொடச்சி விட்டால் மட்டும்தான் கொஞ்சம் அப்போவே க்ளீன் ஆகும். இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் பெரிய வேலையாக மாதிரி இருக்கும், காஞ்சி போயிடும். என்னடா இது மாவாட்டினதையே இவ்வளோ பெரிய வீடியோவாக போட்டிருக்கான்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்படி பண்ணுவேங்கிறத நான் காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது லாங்காக போகுதுன்னா இந்த பார்ட் மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான் ரெகுலராக செய்கிற ஒர்க்கு தான். லன்ச்சு டிஃபன் எல்லாமே காலையிலேயே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடச்சி விட்டுருவேன். அடுப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃபி வச்சது, பருப்புக்காக இது பண்ணது எல்லாமே சிந்தி இருக்கும். அதை நம்ம தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் கிச்சனில் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இருக்காது. லைட்டாக காஃபி மட்டும் போடுவோம். அதனால க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த இடம் எப்போவுமே ரெகுலராக பண்ணுற இது காமிச்சிருக்கேன். அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பாலும் அம்மா அப்பா டீ கேட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டீயும் காஃபியும் போட்டு கொடுத்துட்டு மற்றது அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்ட பாத்திரமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவி எடுத்து கமுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கழுவி ஸ்டாண்டில் கமுத்திட்டு இருந்தேன். இது எப்போவுமே ரெகுலராக பண்ணுற ஒர்க்கு தான். கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். சரி எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே எந்த வேலையுமே பார்த்திங்கன்னா கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான், கொஞ்சம் ஈஸின்னு நினச்சா நம்மளுக்கு ஈஸி தான். நம்ம ஒரு 30-35 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு சமையல் கட்டு தான் உலகமேங்கிற மாதிரி ஆகிடும். அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவாத்தி ஏ உசுர ஓ உசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரீலு இனிமே நாவோ. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் மாட்டுக்கு கழுநீர் கொண்டு போய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேஷன் திடீர்னு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்காக சாதம் பத்தாது, அதனால் சாதம் மட்டும் ஒரு களைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை அப்பா தண்ணி கட்டிகிட்டு இருந்தார். பின்னாடி சோளம், இது ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் சோளம் விதைச்சோன்னு சொல்லிட்டு. அது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல கொஞ்சமாக மாட்டுக்கு சோளம் போட்டிருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா தொய்யக்கீரைன்னு ஒன்று கிடைக்கும். அது அதுக்கு நான் அடிக்ட்டுன்னே சொல்லலாம். அந்த கீரை எப்படா வரும் அது சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு 2 டேஸ் ஒன்ஸ் போய் பொறிச்சிட்டு சமைச்சு சாப்பிட்ருவோம். இது தம்பி ஸ்கூலுக்கு போகிறங்காட்டி அவனுக்கு இப்போது கிடைக்கிறது இல்லை. நாங்கள் மத்தியான டைமில் செஞ்சு சாப்பிட்றங்காட்டி இது பொறிச்சு வச்சுட்டோம்னா காலையில் டிஃபனுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி பொறிச்சு வச்சிடலான்னு பொறிச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அம்மா பீக்கிங் விதெல்லாம் போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. அதெல்லாம் சரல் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் பிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷே வேண்டியதில்லை இந்த கீரை கடைஞ்சா. ஆல்மோஸ்ட் உள்ள இருக்க வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பாப்பாவும் அம்மாவும் கரெக்டாக வந்துட்டாங்க. பாப்பாவையும் குளிக்க வச்சு சாப்பாடை வச்சு தொட்டிலில் தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேருக்கு நான் காய்ச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். வாரத்தில் 2 நாள் வந்து அப்ளை பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மட்டும் நான் அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ அது இந்த 2 டைமும் குளித்தப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கண் எரிச்சல் அந்த மாதிரியும் இச்சிங்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஷாம்பு தான் போட்டு இப்போ 2 டைமும் வாஷ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, முடி வந்து சிக்கில்லாமல் சீவி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் தொடர்ந்து இந்த எண்ணெய் தான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தண்ணியே வந்து கொஞ்சம் ப்ரௌனாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஒயிட் ஹேர் லைட்டாக இருந்தது, அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அரப்பு எடுத்து வச்சுருந்தேன். இது நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கங்காட்டி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு மிஷின் இல்லை. மிளகாப்பொடி மாவு அது மாதிரி தான் அரைப்பாங்க. அதனால் அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அரப்பு போகிறதுனா கொஞ்சம் லாங்காக போகணும். அதனால என்ன பண்ணேன், நம்மளே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக்கையில் வந்து இடித்து எடுத்தேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பழக்கமே இல்லைல்ல. அதனால அம்மா வந்து நான் பண்ணுறதை பார்த்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக்கையில இடித்து கொடுத்தாங்க. கொஞ்சம் பொடியாகிற வரைக்கும் இடித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ஆனால் மிக்சியிலுமே போட்டு அரைச்சி எடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சக்கை கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி அரைக்கிறத விட மிஷினில் கொடுத்து அரைக்கிறது தான் பெட்ரு. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே பொரிச்சு காய வைக்கலான்னு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோ இருந்தால் மட்டும்தான் மிஷினில் அரைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே அந்த மிஷினுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இப்படி அரைக்கிறத விட அதுதான் கொஞ்சம் பெட்ரு. நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டும் ஆயிடுச்சு. கொஞ்சம் சக்கையாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அது நான் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹேர் வாஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த அரப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக இருந்தது. 2 ஹவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது. இந்த 2 ஹவர்ஸ்க்கு இந்த ஒர்க்கு இடித்து சலித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக அந்த 2 ஹவர்ஸ் இருந்தது. இதுதான் அரப்பு தான் போட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்புக்கும் அரப்புக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ தான் அரப்பு போட்டாலும் அந்த எண்ணெயோட ஈரப்பதம் வந்து லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அது சொன்ன பார்த்திங்கன்னா கண் எரிச்சலும் அந்த இச்சிங்னஸும் கண்டிப்பாக இல்லை, முடியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம். நான் அப்படியே ஒரு 6:30 போல் டின்னர்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலான் தான். பன்னீர் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ஈவினிங் நித்துன்னு வாங்கிட்டு வந்துட்டான். நாளைக்கு இது செஞ்சு கொடுமான்னு. காலையில் வந்து செய்ய முடியல அவசரத்தில், அதனால நைட்டுக்கு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கையோட கிரைண்டரெல்லாம் காஞ்சிருந்துச்சு, அது கையோடு எடுத்து வச்சிடலாம் அந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரணுன்னா 1.5 டம்ளர் தண்ணி, கல்லுப்பு போட்டு கரைய வச்சிடணும். அது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்புறம் சப்பாத்தி மாவு போட்டு பிணைஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும். சப்போஸ் கெட்டியாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சோம்னா அடிச்சடிச்சு பிணைஞ்சோம்னா சப்பாத்தி சாஃப்டாக வரும். பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரத்துணியை வச்சு இப்படி மூடி வச்சிட்டோம்னா சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன் சைட் டிஷ்ஷு. என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெங்காயம் எடுக்கணும் அந்தளவுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகா 4 எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் பட்டர் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, பூண்டு, இஞ்சி, வரமிளகா, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் சோம்பு, அப்புறம் 10 பல் முந்திரி பருப்பு, அப்புறம் உப்பு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு அளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும், நிறைய வேகணும்னு இல்லை. அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும்.
கிரேவி நல்லா வந்ததுக்கப்புறம் ரொம்ப மை மாதிரி அரைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் விட்டு நம்ம அரைச்சதை அப்படியே ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம். அந்த மிக்சியில் இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கண்டன்ஸ் மில்க் நான் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், காரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த பன்னீரை ஃபுல்லாக சேர்த்திக்கணும். பன்னீர் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லை, ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். ஏன்னா கஸ்தூரி மேத்தி இல்லை என்கிட்ட, அதனால ஆப்ஷனல் தான். நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சைடு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்ருந்தேன். நான் பார்த்திங்கன்னா மாவு தான் அப்ளை பண்ணி தேய்ப்பேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி இருக்கும். எண்ணெய் அப்ளை பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அப்பாவுக்கு வந்து சப்பாத்தி பிடிக்காது. அதனால அவங்க 2 பேர்த்துக்கு தோசை. பாப்பாவுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் தாளித்தது. அவளுக்கு இந்த காரமே செட் ஆகாது, அதனால பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் காரமாக இருக்காங்காட்டி மேடம் பார்த்திங்கன்னா தயிர் தாளித்தது தான் சாப்பிடுவாங்க. பன்னீர் பார்த்திங்கன்னா அது தண்ணியில் முக்கி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் காரம் இல்லாமல் பன்னீரை மட்டும் சாப்பிடுவான். அம்மா அப்பா பாப்பு 3 பேருமே சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. லாஸ்ட்டாக நானும் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு சைடிஷ்க்கு தயிர் வச்சு சாப்பிட்லான்னு வெளியே வந்துட்டேன். தம்பியும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் வருவாங்க. அவன் கிளாஸ் போயிட்டுருக்கான், அதனால கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு டியூஷனும் போயிட்டுருக்காங்காட்டி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. நான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.